வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த 2018 தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சூப்பரான வருஷமாக அமைஞ்சிருந்தது. இந்த வருஷத்தில் பல வித்தியாசமான முயற்சிகளும் பல வித்தியாசமான படங்களும் வெளிவந்து வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் புதிய சாதனைகளை படைச்சிருந்தது. இப்போ இந்த 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல் 5 இடங்களை பிடிச்ச படங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகமாக வசூல் செய்த தமிழ் படங்களில் 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் நம்ம டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, சிம்பு மற்றும் அருண் விஜய் அவர்கள் நடித்த செக்கச்சிவந்த வானம். இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 35 கோடிகள். இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 92.5 கோடிகள். இதற்கு அடுத்தபடியாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 4வது இடத்துல இருக்க படம் டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம சூர்யா மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடித்த தானா சேர்ந்த கூட்டம். இந்த சமுதாயத்தில் லஞ்சத்தால் ஏற்படுற பிரச்சனைகளும் அதை எப்படி ஒழிக்கிறாங்கன்றதை பற்றியும் இந்த கதை அமைந்திருந்தது. இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 50 கோடிகள். இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது இந்த படம் 95 கோடிகளை வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் நம்ம டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் நடித்த காலா. இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 135 கோடிகள். இந்த படம் 168 கோடிகள் வசூல் செஞ்சு பெரிய சாதனையை படைச்சிருந்தது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரிசையில் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சர்க்கார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது நடப்பு அரசியலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட காரணத்தினால இந்த படம் ஆரம்பிச்ச நாள்லேருந்து பல சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வந்திருந்தது. இந்த 2018 தீபாவளிக்கு வெளிவந்த சர்க்கார் படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 175 கோடிகள். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 257 கோடிகள் வசூல் செஞ்சு ரொம்ப பெரிய சாதனையை படைச்சிருந்தது. இந்த 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல இந்திய அளவில் பல சாதனைகளை முறியடிச்சு புதிய சாதனைகளை படைச்சு முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த 2.0. இந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் ஹாலிவுட் படத்துக்கு நிகராக இருக்கணுன்ற காரணத்தினால டைரக்டர் சங்கர் அவர்கள் இந்த படத்தை கடந்த 3 வருடங்களா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த படத்தினுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 540 கோடிகள். இந்த படம் இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 800 கோடிகளை வசூல் செஞ்சு இந்திய அளவில் ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இன்னும் இந்த படம் வெற்றிகரமா திரையரங்குல ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வருகிற மே 2019 சைனால இந்த 2.0 58,000 ஸ்கிரீன்ஸ்ல பிரம்மாண்டமா வெளியிட போறாங்க. இந்த 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அதிகமா வசூல் செய்து சாதனை படைச்ச இந்த முதல் 5 படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.